Standard subject chemistry unit 7th unit lesson thermodynamics. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன் பார்த்தோம். ஒரு எலமெண்ட் காம்பவுண்டாக மாறும்போது ப்ராடக்ட் தரும்போது அதனுடைய ஃபார்மேஷனுடைய தன்மையில் எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்சஸ் இருக்குன்றதை கேல்குலேட் பண்ணுறது தான். ஸோ ஃபார்மேஷன் ஆகிறதுனால எந்த வகையில் உருவானாலும் சரி, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீர் கடலிருந்து தயாரிக்கப்பட்டாலும் சரி அல்லது மழை நீரிலிருந்து பெறப்பட்ட நீர் சுத்திகரிக்கப்பட்டாலும் சரி, நீரினுடைய ஃபார்மேஷன் என்ட்ரோபி வேல்யூ என்னவோ அதே போல் எல்லா இடத்துலையும் சமமான ஈக்குவலான வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ஒரு பொருள் எங்கிருந்து பெறப்பட்டாலும் அதனுடைய என்ட்ரோபி ஃபார்மேஷன் வேல்யூ மாறாது. இதான் வந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபின்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் டெல் எஸ் நாட் எஃப்ன்ற சிம்பிள் கொடுக்குறோம். இந்த எஃப்ன்றது ஃபார்மேஷனை குறிக்குது, டெல் எஸ்ன்றது சேஞ்சஸ் ஆஃப் என்ட்ரோபி குறிக்குது, நாட்ன்றது ஸ்டாண்டர்ட் வேல்யூவை குறிக்குது. ஸோ ப்ராப்ளம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் 7.6. ஸோ இதனுடைய ரியாக்ஷன் என்ட்ரோபி ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அதாவது கார்பனை ஆக்சிஜனோடு சேர்த்து இருக்கும்போது கார்பன் டை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா என்ட்ரோபி சேஞ்ச் அக்கம்பனிங் சேஞ்ச் ஆஃப் பேஸ். சேஞ்ச் ஆஃப் பேஸ் மீன்ஸ் physical state changes. So example, solid converted to liquid, liquid converted to gaseous. So solid converted to directly converted to gaseous. So இந்த மாதிரியான இந்த சேஞ்சஸ் physical state changes உடைய என்ட்ரோபி சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட் அதாவது சாலிட் லிக்விடாக கன்வெர்ட் ஆகும்போது மெல்ட்டிங் சேஞ்சஸும், லிக்விட் வேப்பராக கன்வெர்ட் ஆகும்போது எவாப்ரேஷன் சேஞ்சஸும், சாலிட் டைரெக்டாக வேப்பர் ஆகும்போது சப்ளிமேஷன் சேஞ்சஸ், இதனால நமக்கு என்ட்ரோபி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். therefore two phases are equilibrium during the changes. ஸோ இது எல்லாமே ஈக்குலிபிரியம், லிக்விடாகிறது சாலிடாக மாறலாம், சாலிடாக மாறுறது லிக்விடாக மாறலாம் இன் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் படி அது ரிவர்சபிள் தான். அதனால் என்ன பண்ணுறோம், சேஞ்சஸ் ஆஃப் டெல் எஸ் வேல்யூ. ஸோ அப்சர்விங் ஹீட் Q வித் ரெஸ்பெக்ட் என்ன பண்ணுறோம் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் பொறுத்து எவ்வளோ அப்சர்விங் ஆகுதோ டெல் எஸ் வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ குறிஞ்சப்பட்ட வெப்பம் ஈக்குவல் டு சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி. therefore டெல் எஸ் வேல்யூ டைரெக்டாக நம்ம என்தால்பியோட தொடர்புபடுத்தி நம்ம என்ன பண்ணலாம், கேல்குலேஷன் செய்யலாம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் Q ரிவர்சிபிள் பை T அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன். ஃபியூஷன் மீன்ஸ் ஸோ மெல்ட்டிங் ஆகுது சொல்லலாம். ஸோ மெல்ட்டிங் ஆகுது, மெல்ட்டிங் சாலிட் கன்வெர்ட் டு மெல்ட்டிங் கிவ் த லிக்யூட். ஸோ இப்போ லிக்யூட் ஃபியூஷன் ஆகி தான் நம்ம என்ன பண்ணோம், லிக்விடாக தரும். ஸோ அந்த மெல்ட்டிங் வந்து ஃபியூஷன் சொல்லுவோம், உருகுதல். therefore del S fusion equal to del H fusion by TF. TF means melting point டிஃபெண்ட் பண்ணுது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ இதே போல் வேப்பரைசேஷன் இருக்குது. வேப்பரைசேஷன் பார்த்தீங்கன்னா V என்ற சிம்பிள் கொடுக்குறோம், ஏன்னா வேப்பரைசேஷன் V. therefore del S V equal to del HV by TB. B means boiling point. ஸோ Fன்றது மெல்ட்டிங் பாயிண்ட்டையும், ஸோ ஏன்னா ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃப்ரீசிங்கிறது கன்சிடர் பண்ணல, அதனால் எஃப் நீங்கள் ஃப்ரீசிங்னு எடுத்துக்காதீங்க, எஃப்ன்றது ஃபியூஷன். ஸோ இங்கே பின்றது பாயிலிங் பாயிண்ட். ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்க. அடுத்து என்ட்ரோபி ஆஃப் டிரான்சிஷன். ஸோ டிரான்சிஷன் மீன்ஸ் தி ஹீட் சேஞ்ச் வென் ஒன் மோல் ஆஃப் சாலிட் சேஞ்சஸ் ரிவர்சிபிளி ஃப்ரம் ஒன் ஹாலோட்ரோபிக் ஃபார்ம். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து ஹாலோட்ரோபிக். ஹாலோட்ரோபி தான் வந்து என்ன சொல்கிறோம், என்ட்ரோபி டிரான்சிஷன் சொல்லுவோம். ஹாலோட்ரோபி மீன்ஸ் பொதுவாக ஹாலோட்ரோபிக்ன்றது புற வேற்றுமை, அதாவது பார்த்திங்கன்னா மாறுபட்ட வடிவம்னு சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் ஷேப். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கிராஃபைட் அண்டு டைமண்ட். ஸோ கிராஃபைட் டைமண்டும் சேம் கார்பன் தான், ஆனால் ஹாலோட்ரோபிக் அது ரெண்டுமே. அப்போ நம்ம டைமண்டை பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது ஹீட் அப்சர்வ் ஆகி கிராஃபைட்டாக மாறும். இதுதான் வந்து டிரான்சிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்சிஷன் ஆகிறதுக்கு தேவையான சேஞ்சஸ் ஆஃப் என்ட்ரோபி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிரான்சிஷன் த என்ட்ரோபி சேஞ்சிங் த del S T. Tன்றது டிரான்சிஷன் டெம்பரேச்சர். அப்போ del HT டிவைடட் பை DT. DTன்றது பொதுவாக என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர், டிரான்சிஷன் டெம்பரேச்சர். அடுத்து ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க 7.7. calculate the entropy change during the melting of 1 mole ice into water at 0 degree Celsius and 1 atm pressure. enthalpy of fusion of ice is 6008 joule mole inverse. ஸோ இந்த ஐஸ் வந்து ஃபியூஷன் ஆகுது, மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகும்போது நாம் உணரக்கூடிய இந்த del H வேல்யூ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 6008 ஜூல் மோல் இன்வெர்ஸ். அடுத்து 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 டிகிரி செல்சியஸ்னாவே நமக்கு தெரியும், அது கெல்வினை மாத்திரம். ஸோ அப்போ கெல்வின் 0டு சேர்த்தோம்னா 273 கெல்வின்.
பொதுவாக ரியாக்ஷன் என்ன இருக்குது, சாலிலேருந்து லிக்விடாக மாதிரி இருக்குது. எந்த வெப்பநிலை 273 கெல்வினில். ஸோ இப்போ நம்ம ஃபியூஷன் பண்ணுறோம், ஏன்னா இது வந்து உருகுதல்ன்றதுனால மெல்ட்டிங் ஆகுது. தர்ஃபோர் del S fusion equal to del H fusion by TF. ஸோ TF வேல்யூ 273, del H fusion வேல்யூ ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் கிடைக்கிறது சேஞ்சஸ் ஆஃப் ஃபியூஷன் என்ட்ரோபி. ஸோ ஐஸ் ஓடுது, ஆஃப் ஐஸ் ஈக்குவல் டு 22.007 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜூல் மோல் இன்வெர்ஸ்ன்றது del H வேல்யூ, இதில் டிவைட் பை T வரதுனால K இன்வெர்ஸும் வருது. ஸோ இதான் வந்து யூனிட் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ஆஃப் மார்க் அதாவது போடலைன்னா கட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி என்ட்ரோபி சேஞ்ச் வென் 1 mole of the ethanol is evaporated at 351 Kelvin. So the molar heat of vaporization of ethanol is 39.84 kilojoule mole inverse. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவாப்ரேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, del H வேப்ரைசேஷன். ஸோ 39.84 எத்தனாலுக்கு. அதே நேரத்தில் ஆவியாதல் அதாவது எவாப்ரேட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 351 கெல்வின். ஸோ நமக்கு தேவையானது என்னென்னா எத்தனாலுடைய என்ட்ரோபி சேஞ்சஸ். இப்போ del S V V போகிறோன்னா எவாப்ரேஷன் ஆகுது. ஸோ del H V ஈக்குவல் டு del S V ஈக்குவல் டு del H V by T. இது பாயிலிங் பாயிண்ட் TP அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். தேங்க்யூ. see you next class.